சின்ன மருமகள் இங்கே தமிழுடைய பேச்சு கேட்டு போஸ் பண்ணுற விஷயம்லாம் ஈஸ்வரிக்கு ரொம்பவுமே கடுப்பேற்றுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வரிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதாவது சேது தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு வச்சு கொடுத்த ஹோட்டல் பற்றின விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. இந்த ஒரு சான்ஸ் போதும். கண்டிப்பாக இது மூலயமா ஏற்கனவே சண்டை போட்டு இருக்கிற அந்த ராஜாங்கத்தையும் சேதுவையும் பிரிச்சிடலாம் டோட்டலாக. அப்புறம் தமிழ்ச்செல்வியை ஈஸியாக அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அந்த கேஷியர் கண்ணாயிரம் எல்லா உண்மையும் அவராக சொல்கிற மாதிரி ராஜாங்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் நாம் எல்லாம் தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த தமிழ்ச்செல்வி சும்மா இருக்க மாட்டா. அவள் போயிட்டு அவள் பங்குக்கு எல்லாத்தையும் சொல்லுவாள் போஸை பற்றி. அதனால் கேஷியர் கண்ணாயிரத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்டுறாங்க. ஸோ எங்கள்கிட்ட சொன்னால் எல்லா விஷயத்தையும் நீ ராஜாங்காயிட்ட சொல்லணும். ஆனால் அப்படி மட்டும் நீ சொல்ல மறுத்த, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வேலையே இருக்காது. அதனால் உனக்கு தான் பாதிப்பு, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கண்ணாயிரத்தை மிரட்டுறாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்டு கண்ணாயிரம் முதல்ல மறுத்தாலும் வேறு வழி இல்லையே, நம்மளுடைய வேலைக்கு ஆப்பா போயிடுமேன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜாக்கும் வீட்டுக்கு வந்தோடனே என்ன சாப்பாடு எடுத்துவாங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கி சமைக்கலாமாம்மா, அதுக்கு பதிலாக ஹோட்டலில் சாப்பாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க ஒன்று பரவாயில்லம்மா, எதாக இருந்தால் என்ன எடுத்துகிட்டு வாங்க, செம்மையாக பசிக்குது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் உட்காராரு. உட்காந்து சாப்பாடு கொண்டு வந்து ஈஸ்வரி வைக்கிறாங்க. வச்சோடனே ராஜாங்கம் இட்லியை பார்த்துட்டு, இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கேம்மா, இது ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, வீட்டு சாப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரி உடனே இல்லைம்மா, இது ஹோட்டல் சாப்பாடு தான், நம்ம கேஷியர் கண்ணாடி தான் வாங்கிட்டு வந்தார், அதுவும் இந்த ஹோட்டல் ஊரில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஊரில் இந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி சமைக்கிற அளவுக்கு யார் சமைக்கிறா, யார் எந்த ஹோட்டலுமா இது அப்படின்னு கேட்க கண்ணாடித்தை கூப்பிட்டு ஈஸ்வரி முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ, இவர் எல்லா உண்மையும் சொல்லிட்டா இன்றைக்கி பெரிய போர்க்கிழமை வெடிக்கும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேஷியர் கண்ணாயிரம் முதல்ல யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஐயா, இது மாதிரி ஊரில் நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா தான் ஹோட்டல் வச்சுருக்காங்க, அந்த ஹோட்டலை வச்சு கொடுத்ததே சேது ஐயா தான்யா அப்படிங்கிற உண்மையை சொன்ன உடனே ராஜாங்கம் தட்டை தூக்கி எறிகிறாரு. என்ன, அவன் இந்த வேலை வர பார்த்துருக்கானா, சன்னியாசி அவனை ஃபோன் உடனே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சன்னியாசி ஃபோன் அடித்து சேது வர சொன்ன உடனே சேதுக்கு ஒரு சந்தோஷம், தன் அப்பா தன்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்தோட வீட்டுக்கு ஓடி வராரு. வந்தான்னு தெரியுது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது. சேது எவ்வளோ கெஞ்சுறாரு, அப்பா நான் எதுவும் பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், அப்போதைக்கு நாமெல்லாம் ஒன்றா இருந்தோம், அதனால் வச்சு கொடுத்தோம்ப்பா அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் உடனே நிப்பாட்றா, இதுக்கு மேலேயும் நீ என்னை அசிங்கப்படுத்த தேவையில்லை, உன்னால் எந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டேன், போதும், இனிமேல் நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை, எந்த காலத்துலையும் சரி செத்தா கூட மூஞ்ச முடிக்காத அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாரு. சேது அதை நினச்சி வீட்டில் நடு வீட்டில் உட்காந்து அழுகுறாரு பயங்கரமாக. அவர் சமாதானப்படுத்த முடியாமல் எல்லாருமே தவிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்டக்கு வரவும் சேது பயங்கரமாக கோவமாறாரு. இங்கேருந்து போயிடு, என் மூத்த முடிச்சா உன்னை கண்டந்தமாக வெட்டி இந்த வீட்டிலே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி வேறு வழியே இல்லாமல் அழுதுகிட்டு, நான் அந்த வீட்டை விட்டே போயிடுறேன், நான் அந்த வீட்டில் வந்தால் தானே உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு உள்ள பிரச்சனை, என்னால் தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கள்ல, சரி நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அவங்களோட பேக்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க.